பயிற்சி 1.4 ஃபிஃப்த்து கொஸ்டின். ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பருக்கு போகுது என்ற சார்பு f(m) = m² + m+3 என வரையறுக்கப்பட்டால் ஒன்றுக்குண்டான சார்பு என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். f(m) = m² + m+3ன்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த எம்மோட வேல்யூ எப்படி இருக்கும்? 1 2 3 அப் டு 7 போயிட்டே இருக்கும். அப்போ எம்முக்கு பதிலாக முதல்ல 1, எம்முக்கு பதிலாக 2, எம்முக்கு பதிலாக 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போகணும். இப்போ எம்முக்கு பதிலாக 1 2 3 நம்ம எதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? f(m)ல தானே கொடுப்போம். அப்போ f(m)க்கு பதிலாக 1, f(m)க்கு பதிலாக 2, f(m)க்கு பதிலாக 3. நெக்ஸ்ட்டு இங்கே எம் இருக்க இடத்துலலாம் என்ன பண்ணணும்? 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணுமா? அப்போ எம் இருக்க இடத்துல 1ன்னு போடுறப்ப 1² + 1 + 3, நெக்ஸ்ட்டு 2² + 2 + 3, நெக்ஸ்ட்டு 3² + 3 + 3. அடுத்து என்ன? 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1, 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 2 4, 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 9. இது என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதிடுங்க. இதை நீங்கள் இப்படி ஒரு லைன் போட்டுட்டு இது நீங்கள் அடுத்துக்கு வரப்போ கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்படியே நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டணும். கூட்டிங்கன்னா 5, இதை கூட்டினீங்கன்னா 9, இதை கூட்டினீங்கன்னா 15. இப்படி நம்ம இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோமா? இங்கே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? இது இந்த ஃபங்க்ஷன் நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பருக்கு போணுச்சுன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு ஒன்றுக்கொண்டான சார்பும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா. நமக்கு நேச்சுரல் நம்பர் தான் ரெண்டுமே. இது வந்து சுமார் எக்ஸாம்பிளுக்காக தான் என்ன சொல்கிறாங்க. 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேச்சுரல் நம்பர் எடுக்கிறோம். இங்கேயே 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லி இதுலேயும் வரிசையாக நேச்சுரல் நம்பர் எடுக்கிறோமா. இப்போ இங்கே 1ன்னு நம்ம கொடுத்தப்போ என்ன வந்துச்சு? இங்கே 1ன்னு கொடுத்தப்போ 5, 2ன்னு கொடுத்தப்போ 9, 3ன்னு கொடுத்தப்போ 15. அப்போ இங்கே ஒவ்வொரு நம்பர் நம்ம வரிசையாக கொடுக்க இந்த நேச்சுரல் நம்பரில் ஒரு வேல்யூ நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இங்கே உள்ள ஒவ்வொரு நம்பருக்கும் வேல்யூ கிடைக்கிது. இதுவும் நேச்சுரல் நம்பர் தான், இதுவும் நேச்சுரல் நம்பர் தான். வேல்யூ கிடைக்குதா? இதை ஏபின்னு வச்சுக்கலாம், இல்லை என்னென்னு வச்சுக்கலாம். அப்போ இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு. ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும்.